ஒரு அழகான கடற்கரை பக்கத்துல சில்லுன்னு காத்துல ஒரு பாட்டி மீன் குழம்பு கடை ஒன்ன வச்சிருந்தாங்க. அந்த பாட்டி ரொம்ப பல வருஷமா அந்த கடையை வச்சிருக்காங்க. இந்த பாட்டியோட மீன் குழம்புக்குதே நிறைய பேர் கிராமத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் இங்க தேடி வந்து வாங்குவாங்க. அந்த சில்லுன்னு அடிக்கிற காத்துக்கு எதமா அந்த மீன் குழம்போட ருசி ரொம்ப அள்ளும். அதனால அந்த மக்கள் எல்லாரும் விரும்பி உட்காந்து அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மீனாட்சி அம்மா, நீங்க மட்டும் இந்த குழம்பு எப்படிதான் வைக்கிறீங்கன்னே தெரியல. இது குழம்பு அம்புட்டு ருசியா இருக்கு மீனாட்சி அம்மா. இதனாலே 3 நேரமும் உங்க கடையிலே வந்து நான் வாங்கி சாப்பிடுவேன் சில நேரம், தெரியுமா? சரிங்க மீனாட்சி அம்மா, இந்தாங்க பணம், நான் கிளம்புறேன். என்ன? ஆமாடி, மீனாட்சியோட குழம்ப யார் தான் அடிச்சுக்க முடியும்? அம்புட்டு ருசியா வைப்பா, அவளோட கை பக்கமும் அப்படியே. எங்கடியே போதும் போங்க, என்னோட மீன் குழம்ப கண்ணு வச்சு விடாதீங்கடி, அப்புறம் வைக்கிற குழம்பு நல்லா இல்லாமல் போயிட போதும். சாட்டமா கிளம்பணுமா இருங்க. அதை விட்டுட்டு இந்த ரிவ்யூவா இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வேணாம். பேசாமல் போங்கடி வேலையை பார்த்துட்டு. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அந்த பாட்டிகிட்ட சந்தோஷமாக சிரித்து வம்பிழுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இனி மீனாட்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் கடைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குடி. என்னோட அக்கா மகன் இருக்கால, அவளுக்கு சடங்காய் போயிட்டா பார்த்துக்க. அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி தர முடியுமா? வயிறு ரொம்ப பசிக்குதே. பாட்டி மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க. ஆகா, இங்கிருந்து பார்த்தா மீன் பழையெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் போல. எப்படியாச்சும் ஒரு மீன் பீஸை எடுத்துட்டு வந்து இந்த ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுருவோம். இந்த பாட்டிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க. எப்படியாச்சும் நைஸாக போய் எடுத்துட வேண்டியதான். அங்கேருந்து அந்த சின்ன பையன் மீன் பீஸை நைஸாக எடுத்தான். ஐயோ சுடுதே, தொட முடியலையே. இவ்வளோ கொதிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா மீனோட வாசனை மட்டும் குறையவே இல்லை. அம்மா, ஐயோ ரொம்ப சுடுதே. ஏப்பா தம்பி, போதும், மீன் ரொம்ப சுடுது. இங்கே வா, பாட்டி இலையில வச்சு கொடுக்குறேன், சாப்பிடு. இங்கே வாப்பா. பாட்டி, அது வந்து நான் பசியில் எடுத்துட்டேன் பாட்டி, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னா நான் அந்த மீனை அங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். அட, இங்கே வான்னு சொன்னேன்ல உன்னைய, பேசாமல் வாப்பா. உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், இங்கே வா. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, அதனால தான் அந்த மீன் துண்டை எடுத்துட்டு போனேன். தயவு செஞ்சு என்னை யார்ட்டையும் பிடிச்சு கொடுத்துடாதீங்க, அப்புறம் எல்லாரும் என்னையும் அடிப்பாங்க பாட்டி. அட, அதெல்லாம் நான் மாட்டி கொடுக்க மாட்டேன்ப்பா. நீ இந்த ஸ்டூலில் உட்காரு. பாட்டி உனக்கு சுட சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி பொரியல் வச்சு தரேன், உட்காரு. உண்மையதான் சொல்றீங்களா? பாட்டி, எனக்கு வயிறு ரொம்ப கபகபன்னு பசிக்குது பாட்டி. அந்த மீன் குழம்பு சீக்கிரம் வச்சு கொடுங்க நான் சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாடை பார்த்ததுமே அவனுக்கு கண்ணெலாம் ரொம்ப தண்ணி. அந்த அளவுக்கு ரொம்ப ருசிச்சு மனசு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்த சாப்பாட்டுக்காக அவன் காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். ஏப்பா தம்பி, நான் கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத. நீ எதுக்காக இப்படி திருடி சாப்பிடணும்னு நினைக்கிற? உன் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கப்பா? ஏன் உன் அம்மா அப்பா உனக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா? நீ ஏன் இப்படி திருடி சாப்பிடணும்னு நினைக்கிற? பாட்டி, அது வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லை பாட்டி. ஒரு நாள் ராத்திரியில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஐயோ கண்ணா, மழை வேற இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த மழையில் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப காய்ச்சல் வந்துடுமேப்பா. என்ன பண்ணுறது? வறுமை போட்டு இப்படி வாட்டி எடுக்குது. கொஞ்சம் நிம்மதியாக ஒரு கஞ்சி தண்ணியாவது ஊற்றி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது. என்னதான் பண்ணுறது? இந்த மழையில் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப தான் காய்ச்சல் வரும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணுமே. அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் வீட்டில் போய் எப்படியாச்சும் கொடை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே யாராவது சைக்கிள் வச்சுருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா வந்து சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வந்துடுறேன். சரி கண்ணா, கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா வாப்பா. ஐயோ அம்மா, ஐயோ மின்னல் தாக்கிருச்சு அம்மா அப்பாவும். ஐயோ அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. கடவுளே, அம்மா எந்திரிமா. அந்த மரத்துக்கிட்ட நின்னனால மின்னல் தாக்கி அவங்களோட 2 பேரோட உயிருமே அந்த இடத்துல போச்சு. இதை பார்த்தா அந்த சின்ன பையனுக்கு மேலும் அவன் மனசுல ரொம்ப நிம்மதியே இல்லாமாச்சு. அவனுக்கு அதுக்கப்புறம் யாருமே சாப்பாடு போடவும் இல்லை. சொந்த பந்தம் கூட அவனுக்கு இல்லை. அண்ணே, ரொம்ப பசிக்குது அண்ணே. எனக்கு ஒரு 2 இட்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். ரொம்ப வயிறு பசிக்குது. எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்க. ஏடா பிச்சைக்காரா பையலே, காசு தராம சாப்பிட வேற வரியா? ஒழுங்கு அங்கேருந்து கிளம்பிடாமத. உங்க அம்மா அப்பாவும் இல்லை, காசு யார் கொண்டு வந்து கொடுப்பா? உனக்கு ஃப்ரீயால என்னால் கொடுக்க முடியாது. இங்கேருந்து கிளம்பு. போ. வந்துட்டான் இட்லி கேட்டுட்டு. போடாம இங்கிருந்து. அண்ணா, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது அண்ணா. பசியினால நிற்கவே முடியல அண்ணா. மயக்கமாக வருது. தயவு செஞ்சு 2 இட்லி கொடுத்தீங்கன்னா போதும். அவர் எவ்வளோ சொல்லி கேட்காதனால அந்த இட்லி எடுத்துட்டு அவன் இருந்து ஓடி போயிட்டான். திருட்டு பையலே, என்ன தைரியம் தான் என் கடையிலேருந்து இட்லி எடுத்துட்டு ஓடுவா? திருட்டு பையலே நில்றா. அட கடவுளே, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளோ பெரிய சோதனைப்பா. அம்மா அப்பாவை இழந்து எம்புட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க. சாப்பாடுனாலதான் பாட்டி நான் திருட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு மட்டும் அவர் எனக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாருன்னா நான் திருடி இருக்கவே மாட்டேன். என்ன பண்றது, சின்ன பையனா இருக்கனால என்னை யாரும் வேலைக்கும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் பசிக்கு வேற என்ன பண்றது தெரியாம தான் திருடுனேன்.
சரிடா கண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு 6 மணிலேருந்து நீ வேலைக்கு வந்துடுறியேன்னு, நீ பாட்டியோட கடையில் இனிமேல் வேலை பார்க்க ஆரம்பி. 3 நேரமும் உனக்கு பாட்டி சாதத்தை கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்ன. அதே நேரத்தில் இந்த கோடைக்காலம் முடிஞ்சதுமே உன்னை பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து படிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. பாட்டி நிஜமா தான் சொல்றீங்களா பாட்டி? உண்மையில தானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. நான் உங்களுக்கு எப்பவுமே உண்மையா இருப்பேன் பாட்டி. அவனும் அதே சந்தோஷத்தோட நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு கிளம்புனான். சாயந்தரம் ஆனதுமே அந்த பாட்டி சொன்ன மாதிரி அவன் இந்த பாட்டியோட கடைக்கு வேலைக்கு வந்தான். அடடா, வேலையில கண்ணோட்டமா இருக்கியே, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணா. வா உட்காந்து வேலை பாரு. என்ன ஒன்றும் இல்லை, இங்கே வர மக்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டு பரிமாறினா போதும் என்ன. பாட்டி நீங்க எனக்கு எவ்வளோ ஆசையா சாப்பாடு போட்டீங்க. உங்களுக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருப்பேன். கண்டிப்பா பண்றேன் பாட்டி. அடியே மீனாச்சே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? அந்த திருட்டு பையில போய் வேலைக்கு வச்சிருக்கிற? இங்கே கடையில் இருக்க எல்லா சாப்பாடும் திடி தின்னுட்டு இருப்பானே, இவனை போய் வேலைக்கு வச்சிருக்க? ஏண்டி, அவன் என்ன பண்ணுவான்? அவனோட பசினால அவன் திருட வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. யாராவது ஒரு ரூபாய் அவனுக்கு சோறு போட்டிருந்தா அவன் ஏன் அப்படி திருடி இருக்க போறான்? இதெல்லாம் ஒரு விஷயமா? அவன் தான் திருந்தி இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானே, அப்புறம் என்ன உனக்கு? அம்மா, இவெல்லாம் திருந்துவனே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, உங்க கடையில இருக்க கல்லாப்பெட்டியை இன்னைக்கு ஒரு நாள் தூக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டே ஓட போறான். அப்பதான் உங்களுக்கு உண்மை புரிய வரும் பாருங்க. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாமா, பேசாம வந்து சாப்பிட்டு போற வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு என் கடையில வேலைக்கு சேர்த்திருக்க பையனை போய் இந்த மாதிரி பேசலாமா? அது எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். பேசாம வேலையை பாருங்க. அக்கா குழம்பு ஊத்துவாக்கா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா? இதோ பாரு, வேணும்னா நான் என்ன கேட்பேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. என் வேலையை தானக்கா நான் பார்க்குறேன். இதுதானே என்னோட வேலை. நீங்கள் ஏதாவது சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அன்னைக்கு வர கஸ்டமர்லாம் ரொம்ப அன்பா உபசரிச்சுக்கிட்டு இருந்தாவே. இங்கே பாருப்பா, உனக்கு பார்சல் தரேன். நீ வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிடு. பாட்டியோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ இனிமேல் தனியாக கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்க வேணாம். பாட்டி உன்னையே பார்த்துக்கிறேன் பத்திரமா. நீ கிளம்பி வா வீட்டுக்கு. ரொம்ப நன்றி பாட்டி. நம்ம வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க என்ன. அந்த பாட்டி கடையில் இருக்க கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்களும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டிக்கு முன்னாடியே வந்து கடையில் இருக்க எல்லா பொருட்களையும் தொடச்சி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, ஒரு வழியா எல்லாத்தையும் தொடச்சி வச்சாச்சு. இனி பாட்டி வந்ததுமே சாமியை கும்பிட்டு கடையை ஆரம்பிப்போம். உனைய வீட்டில் காணான்னு தொலைவிட்டு இருந்தா நீங்கள் வந்து கடையெல்லாம் பளபளன்னு தொடச்சி வச்சிருக்கிய கண்ணு. ஐயோ சமத்து பையல. சரி, சாமி கும்பிட்டுட்டு கடையை ஆரம்பிப்போமா? என்னோட செல்ல பாட்டிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? இனிமேல் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. ஏன் மீனாட்சியம்மா, உங்களுக்கு புத்தி எது கெட்டு போச்சா? இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவன் சரியான திருடு. என் கடையில வந்து ஒரு நாள் இட்லியை திருடிட்டு போனான் தெரியுமா? ஏப்பா, அவன் தான் இப்போ திருந்தி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை போய் திருட்டு பையன்னு சொல்லி பழிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள் வேற என்னமோதை மட்டும் பாருங்களேன். டே விர்ரா, இந்த பாட்டிக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் இவன் கடையவே காலி பண்ணி தூக்கிட்டு ஓட போறான். அப்போதான் தெரியும். அங்கே வந்தவங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா குழம்பு ஊற்றவாண்ணா, மீன் குழம்பு வைக்கவா? வேலை என்னமோ மட்டும் பாடுறா. அம்மா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க, பணம் கொடுத்துட்றேன். 2 பேரும் சேர்ந்து 150 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கீங்க. 150 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க. ஐயோ, என் பர்ஸை காணா. போச்சு, என் கையில தான் பர்ஸை காணா. ஐயோ, எங்க போச்சு தெரியலையே. யாரும் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஐயோ கடவுளே, என் பர்ஸு. எனக்கு அப்பவே தெரியும், இங்க நிக்கிறானே திருட்டு பையன், இந்த பையன் தான் எடுத்திருக்கணும். நான் அப்பவே சொன்னேன்ல, இவன் சரியா சாப்பாடுலாம் திருடுவான். பர்ஸை திருடுறதுக்கு இவனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. இவன் தான் எடுத்திருப்பான். இவனை நல்லா விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இங்க பாருங்க, தேவையில்லாம ஒரு பையன் மேல அபாண்டமா பழி சொல்றது தப்பு. அவன் எடுத்தான்னு நீங்க என்ன கண் கொண்டு பாத்தீங்களா என்ன? வேற யார் இங்க திருட்டு போய் இருக்கிறா? இவன் ஒருத்தன் தான் திருட இருக்கிறான். அதனால இவன் தான் எடுத்திருப்பான். எனக்கு நல்லாவே தெரியும். டே ஒழுங்கா அப்ப பர்ஸை குடுக்குறியா இல்லையா? இல்லைன்னா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. பாட்டி உங்களுக்கே தெரியும், நான் இங்க தானே நின்றுட்டு இருக்கேன். நான் எந்த பர்ஸையும் சத்தியமா எடுக்கல பாட்டி. உங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இதோ பார்ப்பா, அந்த பையன் பர்ஸ் எடுக்கலன்னு தெளிவாக சொல்லிட்டான். இதுக்கு மேலே அவனை சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழெல்லாம் எதுவும் இங்கே தொலைவி பாருங்க. பர்ஸ் எதுவும் கீழே எதுவும் கிடக்குதான்னு தொலைவி பாருங்க. அங்கேருந்தவங்களும் கீழே பர்ஸ் விழுந்திருக்கான்னு தொலைவி பார்த்தாங்க. அந்த பாட்டி நினச்ச மாதிரி பர்ஸ் அடியில் தான் கடந்தது. அப்பா, பர்ஸ் எங்கே கிடக்குதுப்பா? பெஞ்சு கடியில் கிடந்திருக்கு. ஐயோ, பார்க்காம விட்டுருக்கிற பத்தியா? இங்கே கிடக்குது பாரு. அடு கடவுளே, தேவையில்லாம அந்த பையனை போய் சந்தேகப்பட்டு அழுக வச்சுட்டோமே. ஐயோ, என்ன புத்தியோ நமக்கு. ஒருத்தவங்க வாழ்க்கையில் தப்பு பண்ணால் அந்த தப்பை திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பையன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க, அந்த பையனை போய் இப்படி சொல்லிட்டேப்பா. அபாண்டமா இதுக்கு தான் தெரியாம கொள்ளாம ஒருத்தவங்க மேல பழிய போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பையன் என்னைக்காவது ஒரு நாள் பர்ஸை திருடி இருப்பானா? சாப்பாடை வேணா திருடி இருக்கான்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அது கூட பசினால. தம்பி என்னை மன்னிச்சிரு. என் மேலதான் தப்புப்பா. புரிஞ்சுக்காம உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா. இனிமேல் நான் இந்த தப்பை எப்பவும் பண்ண மாட்டேன். வாழ்க்கையில என்னைக்கும் உன்னை திருடன்னு சொல்லி பழிக்க மாட்டேன். நீ திருந்திட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உன் பசினால இந்த மாதிரி வேலையை பார்த்த.
அண்ணா பரவாயில்லண்ணா, இனிமேல் எப்பவும் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி என்னை திட்டிடாதீங்க. நான் திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அண்ணா. என்னை ரொம்ப மன்னிச்சிருப்பா. உன்னை அப்படி சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ இப்படி திருந்தி வாழ்றது ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் எப்பவும் இப்படியே இருேனா? அட என்னைய கூட மன்னிச்சிரு தம்பி. நானும் உன்னை அந்த வார்த்தை சொல்லி திட்டி இருக்க கூடாது. நான் மட்டும் அன்னைக்கு உனக்கு அந்த சாப்பாடை கொடுத்துருந்தா நீ இவ்வளவு தூரம் வந்து நின்றுப்பியா? இனிமேல் எப்ப கஷ்டனாலும் அண்ணனோட கடைக்கு வந்து கேளு, உனக்கு இட்லி கொடுக்குறேன் என்ன? இந்த கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.